ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் தம்பி தலைவர் தலைமையில் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஜீவா இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஜீவா தான் தலைவராக இருக்கார். அந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது. அதே சமயத்தில் இப்போ அந்த வீட்டு பக்கத்து வீட்லேயே ஒரு இலவு விழுந்துருது. விடிஞ்சால் ஒரு 10-11 மணிக்கார கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பயங்கரமாக ஒரு ஆரவாரத்தோடு இருக்காங்க. அதே சமயத்தில் இலவு வீட்டில் விழுந்தவங்க இந்த இலவுக்காரியை நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக பிரச்சனையோடு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வீட்டுக்கு சண்டை. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. இப்போ இறுதியில் இந்த ரெண்டு வீட்டோடைய பிரச்சனை எப்படி தீர்த்தாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் காமெடி தாங்க நல்லாவே எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் காமெடி ஸ்லோகங்களே கொண்டு போகிறாங்க. ஜியோவுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. படத்தில் செகண்ட் ஹாஃப்லேயே காமெடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். இந்த கதையை வச்சுக்கிட்டு எப்படா இவங்க கதை சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஆரம்பத்தில் இருந்தாலும் போக போக படத்தோடைய ஸ்பீடு நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. படத்தோடைய கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான விஷயம் அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி பட்டாலுமே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் நல்லாவே காமெடியாலேயே படத்தை கொண்டு போயிருக்காங்க. நல்லாவே இருக்குது. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அதே காமெடி தாங்க. ஏன்னா ஒரு சில காமெடி கிரன்ச்சாக இருக்குது. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி தனமாக இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியான சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். அது செகண்ட் ஹாஃப் மிடிலெலாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஜீவாவுக்கும் அந்த ஹீரோயினுக்கு உள்ள கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் திறன்பட எடுத்திருக்கலாம். அதேமாதிரி படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்தளவுக்கு இல்லவே இல்லை, ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்து கொஞ்சம் பக்காவான ஒரு படமாக கொண்டு வந்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவும் இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச